ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கொழக்கட்டை மேல் மாவு குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு கப்பு ரைஸ் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பில் ஒரு கப்பு ரைஸுக்கு ஆல்மோஸ்ட் 2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப்பு தண்ணியை இந்த ரைஸில் போட்டு ஊற வச்சுருங்க. இன்னொரு கப்பில் தண்ணியை ஒரு கடாயில் போட்டுருங்க. ஆல்மோஸ்ட் 1 மணி நேரம் இது ஊறட்டும். ஊறின உடனே இதை அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடாயில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அப்புறம் இந்த அரைச்ச விழுதை அதில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்ட உடனே இதை நல்லா கலர்ன உடனே அப்படியே இந்த கொழக்கட்டை மாவு பதத்துக்கு ஸ்லோவாக வருது பாருங்கள். பார்த்தீங்களா? கொஞ்சம் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா இதை கலரி பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக குயிக்காக கொழக்கட்டை மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மெத்தட் 2. நாங்கள் போன வீடியோவில் மெத்தட் 1 காமிச்சிருப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொழக்கட்டை மாவு ரெடி. ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிட்டோம். இப்போ இந்த கொழக்கட்டை மாவுக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஸ்வீட் கொழக்கட்டை, எள்ளு கொழக்கட்டை, உப்பு கொழக்கட்டை என்ன வேணுமோ நீங்கள் இந்த மாவில் வச்சுட்டு அதை உள்ளே ஸ்டஃபிங் மாதிரி பண்ணி ஆஸ் யூஷுவல் இதை வேக வச்சு ஸ்டீமில் சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இதை ஒட்டாமல் வருது. இப்போ ஆஸ் யூஷுவல் எண்ணெய் தடவி சொப்பு ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கொழக்கட்டை குவிக் மெத்தட் ஆஃப் க்ரியேஷனும் ஐ திங்க் உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் அந்த அரிசியை ஊற வைக்கிறது மட்டும்தான் மெயின் டாஸ்க்கு. அது தவிர நீங்கள் இந்த தண்ணியோட குவான்டிட்டியை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு கப்பு தண்ணி, ஒரு கப்பு அரிசி போட்டால் ஒரு கப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு இன்னொரு கப்பை குக்கரில் போட்டு தனியாக வச்சுக்கணும். அதுதான் மெயின். அவ்வளோதான். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக சொப்பு வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் குயிக்காக சாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், இல்லை குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரணுன்னா கூட கொடுத்துக்கலாம். ஸோ கொழக்கட்டை தயார். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.